ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு பீட்டர் விலாக்ஸ் தமிழ். நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். இப்போ நம்ம பல்சர் 220க்கு பார்த்திங்கன்னா ஷெல் ஹெலிக்ஸ் HX3ல் 20W50 இந்த இன்ஜின் ஆயில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஷெல்லுலே பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜின் ஆயில் வருது. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஷெல் ஹெலிக்ஸ் இந்த இன்ஜின் ஆயில் தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இது வந்து நான் 2வது டைம் மாற்றுறேன். போன டைம் இது தான் யூஸ் பண்ணேன். இப்போ 2வது ஒரு டைமும் இது தான் யூஸ் பண்ணுறேன். இந்த 2வதாக இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை நான் என்னென்னு வீடியோலேயே சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம பல்சர் 220க்கு வந்து நம்ம இந்த இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்த பெல்லி பேனை கழட்டிடுவோம். இதை கழட்டிட்டு நம்ம இன்ஜின் ஆயில் இறக்குனா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இதிலெல்லாம் ஸ்க்ரூவில் வரும். நம்ம வந்து 10mm சைஸ் போல்டில் வந்து நம்ம இதை ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி போல்டில் ஃபிட் பண்ணுறதால இந்த பெல்லி பேனை வந்து நம்ம ஈஸியாக ஒரு நிமிஷத்துலேயே கழட்டிடலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, பெல்லி பேன்லேயும் வந்து ஸ்க்ரூ டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல் டைட்டில் இருக்கும்போது கழட்டும் போது என்ன ஆகும், அப்படியே நெளிஞ்சிடும். அதனால் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 14 சைஸு போல்டை வந்து இங்கே வரும். கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட நம்ம கழட்டிடுவோம். ஒரு க்ரிப்புக்காக தான் இந்த ஸ்பேனரு. இன்ஜின் ஆயில் வந்து 2500 கிலோமீட்டருக்கு மேலேயே ஓட்டிட்டேன். ரொம்ப லாங்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா வண்டி ஹீட் ஆகும்போது டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் ஆயிலோட லைட்டே வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு யூஸ் பண்ணிட்டேன் இதை. ட்ரைன் ஆயில் போல்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிப்போம். இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ கருப்பாக ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள். இன்ஜின் ஆயில் மாற்றும் போது எவ்ரி டைம் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வாஷர் வரும். இதையும் மாற்றிடுங்க. இதை நான் போன டைமே மாற்றிட்டேன். போல்ட் வந்து ஃபுல் டைட் பண்ணாமல் ஒரு நார்மல் டைட் பண்ணிப்போம். அவ்வளோதான். லைட்டாக ஒரு சவுண்டு ஒன்று வரும் டைட் பண்ணும்போது. அந்த சவுண்டு வந்துச்சுனாலே நம்ம டைட் பண்ணுறதை நிப்பாட்டிடலாம். இன்ஜின் ஆயில் மூடியை ஓப்பன் பண்ணி நம்ம இன்ஜின் ஆயிலை ஊற்றிடுவோம். இந்த இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா வெறும் 1 லிட்டர் தான். தனியாக ஒரு 200 ml வேறு ஒரு இன்ஜின் ஆயில் வாங்கிக்கோங்க, இதே கிரேடில் இருக்கிற ஆயில். ஏன்னா இந்த இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தான் வரும். இந்த இன்ஜின் ஆயில் தான் நான் போன வாட்டி யூஸ் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. ஒரு 2500 கிலோமீட்டர் மேலேயே ஓட்டிட்டேன். ஏன் இப்போ இதை 2வது டைமும் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜின் ஆயில் போடும்போது இதே மாதிரி இன்ஜின் ஆயில் போடுறத வந்து வீடியோ மாதிரி மேக் பண்ணேன். ஆனால் அந்த ஃபுட்டேஜ் எங்கே போச்சுன்னே தெரில. ஹார்ட் டிஸ்கே காணோம். எல்லோரும் வந்து இன்ஜின் ஆயிலெலாம் மாற்றுறீங்க, அந்த இன்ஜின் ஆயிலோட ரிவ்யூ பற்றி எதுவுமே சொல்ல மாட்டீங்கன்றாங்க. இந்த இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. என்ன ரொம்ப கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேயில் வந்து அந்த இன்ஜின் ஆயில் லைட்டு வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் இதில் ஒரு ப்ராப்ளம். மிச்சபடி வேறு இன்ஜின் ஆயிலெலாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டாலும் டிஸ்பிளேயில் வந்து அந்த இன்ஜின் ஆயில் போன லைட்டு வந்து எரியாது. ஆனால் இதில் வந்து எரிய ஆரம்பிச்சிது. இதோட ஃபுட்டேஜ் வந்து இல்லை அப்படின்றதுக்காக தான் இதை வந்து திரும்பவும் வாங்கி யூஸ் பண்ணி வீடியோ மாதிரி இப்போ போடுறேன். 1 லிட்டர் ஊற்றியாச்சு. அவ்வளோதான், இன்ஜின் ஆயில் மாற்றியாச்சு. இப்போ 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. ஓகே, டாட்டா, பாய் பாய்.